வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு பழம்பெரும் துதியான லலிதா சஹஸ்ர நாமத்திலிருந்து சில புனிதமான திருநாமங்களை எடுத்து அருளோட வடிவத்தை தியானிக்க போறோம். இந்த தெய்வீக பயணத்துல என் கூட சேர்ந்து வாங்க. இந்த ஒரு கேள்வியோட தான் நாம இந்த பயணத்தையே தொடங்கணும். அதாவது சாதாரண வார்த்தைகளை வச்சு எல்லையே இல்லாத ஒரு தெய்வீக வடிவத்தை எப்படி நம்மால விவரிக்க முடியும்? ஆனா பாருங்க, கவிதை மொழி எப்படி இறைவனை புரிஞ்சுக்க ஒரு வழியா அமைதுங்கிறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். நாம இப்போ போக போற இந்த பயணத்தோட பேரு தான் தெய்வீக திருவுருவப் பயணம். இது தெய்வீகத்தை தியானிக்கிறதுக்கான ரொம்ப பழமையான ஒரு முறை. இதுல ஒவ்வொரு அங்கமா அதோட ஆழமான அர்த்தங்களை நாம ஆராய போறோம். இந்த தியான பயணம் ஒரு குறிப்பிட்ட வரிசையில, அதாவது மேலிருந்து கீழாக அமைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த முறைதான் ஒவ்வொரு அங்கத்தோட குறியீடு அர்த்தத்தையும் நாம மெதுவா படிப்படியா உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த பயணத்துல நாம அடிக்கடி ஒரு வார்த்தையை கேட்போம், திருநாமம். இது வெறும் பெயர் கிடையாது. ஒவ்வொரு திருநாமமும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக குணத்தையோ அல்லது ஒரு தத்துவத்தையோ வெளிப்படுத்துற ஒரு புனிதமான சொல். சரி, நம்மளோட இந்த வர்ணனை பயணத்தை தெய்வீக கழுத்து அப்புறம் கைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. இங்கதான் அழகு, ஒன்றிணைப்பு அப்புறம் அரச கம்பீரத்தோட குறியீடுகளை நாம பார்க்க போறோம். முதல் திருநாமம் அனகவத்யாங்கி. இதோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு குறையும் இல்லாத, எந்த ஒப்பீட்டுக்கும் அப்பாற்பட்ட அழகு கொண்டவள். நம்ம தியானத்தோட தொடக்க புள்ளியே இந்த முழுமையான அழகுதான். இந்த வரிய மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒப்பீட்டிற்கே அப்பாற்பட்ட அழகு. வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாத ஒரு முழுமை எது சொல்லுது இல்லையா? இங்க நாம 2 விதமான குறியீடுகளை பார்க்கறோம். ஒன்னு, காமேஸ்வரனான சிவபெருமான் கட்டின மாங்கல்ய சூத்திரம். இது அவளுக்கும் சிவனுக்கும் இருக்கிற நிரந்தரமான இணைப்பை காட்டுது. அதே நேரம் அவளோட தங்க தோள்வளைகளும் ரத்தின கழுத்தணிகளும் அவளோட பேரரசிக்குரிய கம்பீரத்தையும் பொலிவையும் நமக்கு உணர்த்துது. அடுத்ததா நம்ம பயணம் கீழ் நோக்கி நகர்ந்து படைப்போட மையமாகவும் தெய்வீக அன்போட இருப்பிடமாகவும் சொல்லப்படுற மார்பக பகுதியை தியானிக்க போறோம். இங்க இருக்கிற கவிதை நயத்தை கொஞ்சம் பாருங்க. தெய்வீக அன்பால உருவான படைப்போட கனிகளா அவளோட மார்பகங்கள் வர்ணிக்கப்படுது. இது படைப்போட ஆழமான தத்துவத்தை அன்போட எப்படி இணைக்குது பாருங்க. இந்த நுண்ணிய மையம்ங்கிற கருத்து ரொம்ப ஆழமானது. அவளோட இடை கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப மெல்லியதான். அதனால அதோட இருப்ப ஒரு மெல்லிய ரேகைய வச்சு மட்டும்தான் ஊகிக்க முடியுமா. இது என்ன சொல்லுதுன்னா, படைப்போட மையம் வெளிப்படையா தெரியாட்டாலும் அது இருக்குங்கிறத நம்மால உணர முடியுங்கிற தத்துவத்தை ரொம்ப அழகா காட்டுது. நம்ம பயணம் இன்னும் தொடருது. இப்போ பிரபஞ்சத்தோட ஆற்றலையும் தாளத்தையும் குறிக்கிற ஆடைகள், ஆபரணங்கள் மேல நம்ம கவனத்தை திருப்புவோம். போன ஸ்லைட்ல பார்த்த நுட்பத்துக்கு அப்படியே நேர்மாறா இங்க ஒரு பேரொளிய பாக்குறோம். இந்த குங்கும சிவப்பு நிற ஆடை பிரபஞ்சத்தோட எல்லையில்லாத ஒளிமயமான சக்தியை குறிக்குது. ரத்ன கிங்கிணிக்கான சொல்லப்படுற இந்த ரத்ன மணிகள் கோர்த்த ஒட்டியானத்திலிருந்து வர்ற அந்த இனிமையான சத்தம் இருக்கே, அது வெறும் ஓசை இல்ல. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான தாளகதியான துடிப்பு. சரி, இதுவரைக்கும் நாம தனித்தனி அங்கங்களா பார்த்தோம் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த தெய்வீகத்தோட ஒரு முழுமையான வடிவத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த தியான பயணத்தோட நோக்கமே தனித்தனி உறுப்புகளை பார்க்கறது மட்டும் இல்ல, மாறாக அழகு, அன்பு, பிரபஞ்ச சக்தி, இது எல்லாமே எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த வடிவமா மாறுதுன்னு புரிஞ்சிக்கிறது தான். அப்போ இந்த தியானத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதல்ல இது வெறும் வர்ணனை கிடையாது. இது ஒரு தியான பயணம். 2வது, இங்க சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயமும் ஒன்றிணைப்பு, படைப்பு, சக்தின்னு ஒரு பிரபஞ்ச தத்துவத்தோட குறியீடு. 3வது, இந்த உடல் வடிவம் பிரபஞ்சத்தையே புரிஞ்சுக்கிற ஒரு மேப் மாதிரி. கடைசியா இதோட நோக்கம் எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு முழுமையான தெய்வீகத்தை உணர்றது. இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. கவிதையே இறைவனை அடைய ஒரு வழியா இருக்க முடியும்னா, நம்ம வாழ்க்கையில நாம பாக்குற சின்ன சின்ன அழகு விஷயங்கள் அது எப்படி நமக்கு அதே மாதிரி ஒரு ஆழமான புரிதலை கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.